கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. இதனொட்டி பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்களான சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் பேசின கருத்து தற்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா சி.வி. சண்முகம் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு எங்களோட கனவு நயன்தாரா அதை செஞ்சு தருவீங்களான்னு ஒரு கருத்தை வச்சிருந்தது பெண்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருந்திருக்கிறது. இன்னொரு புறம் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பெண்களுக்கு சேலை கொடுத்தீங்க, அது கொடுத்தீங்க, சில அம்சங்கள்லாம் கொடுக்காம விட்டீங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சதும் மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்கள் அமைப்புலாம் தொடர்ந்து கண்டித்து வராங்க. பல பெண்கள் அமைப்புகள் கூட ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறாங்க. சினிமா துறை பல்வேறு நபர்கள் கண்டனம் தெரிவிச்சு வராங்க. எப்படி சார் பாக்குறீங்க? நான் அண்மையில தான் சி.வி. சண்முகம் அவர்களை கொஞ்சம் பாராட்டி பேசினேன். ஒரு அம்சத்தில் பாராட்டு என்னன்னு கேட்டால், கட்சிக்குள்ளே ஒரு கள போராளி, இந்த கேபி முனுசாமி மாதிரி திருட்டு போய கிடையாது. எப்படியாவது காசு சீட்டிங் பண்ணணும் கேபி முனுசாமி அது மாதிரி ஒரு ஆள் கிடையாது. கட்சிக்குள்ளே ஃபீல்டு ஒர்க்கர்னு சொல்லி பாராட்டியிருந்தேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக எடப்பாடி அணி, ஏன்னா அது ஒரு அணி தான், முழு அதிமுக கிடையாது, கோட்டர் அதிமுக தான் எடப்பாடி அணி. நாங்கள் தனியாக அதிமுக இருக்கோம், சின்னம்மா தலைமையில் தனியாக அதிமுக இருக்குது, தனித்தனி அதிமுக நிறைய இருக்குது. அதனால் ஒரு கோட்டர் அணி எடப்பாடி அணி, கோட்டர் அதிமுக. இன்னைக்கு கோட்டரை கொடுத்து தான் கூட்டம் சேர்த்துருக்காங்க. பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது, இதை கண்டித்து நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இருக்காங்க. நீ கண்டித்து பேசியிருக்கலாம். நிறைய விஷயம் நடக்குது, நிறைய விஷயத்த நடக்குதுன்னு சொன்னால் அங்கொன்று இங்கொன்று சில சம்பவங்கள் நடக்குது, கண்டித்து எதிர்கட்சி நடிப்பை நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது நான் தவறுன்னு சொல்லலை. அதை சி.வி. சண்முகம் பேசியிருக்கார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அந்த அடிப்படையில் உங்கள் கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு பெயர் சூட்டி, அந்த பெயரின் மூலமாக ஒரு உற்சாகத்தை ஊட்டி, அந்த உற்சாகத்தின் மூலமாக திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் மக்கள்கிட்ட ஒரு உற்சாகத்தை படுத்துவதற்காக இந்த திட்டத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார். அருமையான திட்டம். இதுவரைக்கும் நாங்கள் நிறைவேற்றிட்டு வர்றோம். இனிமேல் நீங்கள் என்ன கனவு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன மக்கள்கிட்ட என்ன கனவு, ஒரு அரசர், ஒரு ஒரு முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன செய்யும்? பட்டா எங்களுக்கு மாற்றி கொடுங்க, எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு வீட்டு மனை கொடுங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, இதுதானே ஒரு அரசு செய்ய முடியும். 3 நேரம் நான் வீட்டிலே உட்காருவேன், உங்கள் வீட்டில் எங்களுக்கு சோறு கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? இதான் உங்கள் கனவு திட்டம். உங்கள் கனவு நீங்கள் 3 நேரம் ஒழுங்காக சாப்பிட்றதுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி தர்றேன், உங்கள் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி தர்றேன், ஒரு மருத்துவக் கல்லூரி தர்றோம், ஒரு பொறியியல் கல்லூரி தர்றோம், ஒரு தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் தர்றோம், ஒரு ஐடி தர்றோம். இது உங்கள் கனவு. ஒரு முதலமைச்சர்கிட்ட கேட்குற கனவு இதுதான். இதை தான் நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு முதலமைச்சர் ஒரு கனவு இருக்கு, அதை நிறைவேற்றுவாரா அப்படின்னு. என்ன கனவு அப்படின்னு அவரே சொல்றாரு, எனக்கு நயன்தாரா வேண்டும், அதை நிறைவேற்றுவாரான்னா இவனை செருப்பு கொண்டு அடிக்கிறதுமா இல்லையா? பெண்கள் எல்லாரும் அவனை தெருவில் விட்டுருக்குமா? மனைவி வீட்டுக்குள்ள விடக்கூடாது. இன்னைக்கு மறுப்பா பதில் என்ன சொல்றேன்னு கேட்டா, மானங்கட்ட நாய், குடிகார நாய் என்ன சொல்றான்னு கேட்டா, இல்லை நான் பேசுனது தப்பு தான், நயன்தாராவை அந்த நோக்கத்தில் பேச. நயன்தாரா என்ன நோக்கத்தில் பேசுனேன்? உங்க வீட்டு வேலைக்காரியா கூப்பிட்டியா? நயன்தாரா தான் எனக்கு என் கனவுன்னு சொன்னா, அப்போ லட்சிய கனவு அதுதானா? உடைய கொள்கை கனவு அதுதானா? ஏன்னா மானங்கட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர், ஒரு படிச்சிருக்க வழக்கறிஞர், சட்ட அமைச்சராக இருந்தாரு. அப்போ என்ன நயன்தாரா மேல ஒரு நோக்கமா? அது ஒரு பெண் இல்லையா? அவங்களுக்கு நடிகைன்னா நடிகை எல்லாத்தையும் அவதூறா பேசுறதா? நயன்தாரா தான் எனக்கு வாழ்க்கை லட்சியம்னு சொல்றதா? உன் வயது என்ன, படிப்பு என்ன, மந்திரி என்ன, நீ ராஜ்யசபை எம்பி, நீலாம் பொது வாழ்க்கைக்கு தகுந்தவனா? சி.வி. சண்முகம் வீட்டுல பெண்கள் மானரோசத்தோடு தான் அவனை வீட்டுக்குள்ள விடலாமா? சிரிக்கிறாங்க சார் பக்கத்துல இருக்கவங்களா. இதை வேற சிரிச்சு இதான் மானகட்ட பிள்ளைங்க. சங்கீதா தன் கூட உடன் வாழ்ந்து 25 வயது வரைக்கும் மகனை பெற்று வளர்த்து ஆளாக்கி, மகளை பெற்று ஆளாக்கிய சங்கீதாவை தான் கட்சிக்காரரை விட்டு வலைதளத்தில் திட்ட விடுறா.
அதையும் ரசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கணவன்னா எப்படி ஒரு ஆபாசமான அசிங்கமான கலாச்சாரத்தை அங்க மேடையில 2 பெண்கள் அடிச்சிருக்கோம் நம்ம சிவி சண்முகத்தை. ஏன்னா ஸ்டாலின் சொல்றது என்ன, நீ சொல்றது என்ன? உன் கனவு திட்டம் இதுதானா? நயன்தாரா ஒரு நடிகை இல்லையா? அவங்களோட உரிமை பாதிக்கப்படுதா இல்லையா? எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க பாருங்க. அதோட திண்டுக்கல் சீனிவாச வயசு பைத்தியக்காரத்தனமா என்ன பேசுறான் பாருங்க. அதெல்லாம் பைத்தியக்கார பையன். மருமக 7 குண்டாட்டி வச்சுக்கிட்டு பேரம்பேத்தி வச்சுக்கிட்டு என்ன பேசுறாங்க? பெண்களுக்கு சேலை நீங்க அதிமுக சேலையை கொடுக்கலையா? எடப்பாடி நீ சேலையை கொடுக்கலையா? பெண்கள்லாம் பாவடை கேட்டாங்களா? எந்த பொம்பளை ஒன்று பாவடை கேட்டா? அசிங்கமா பேசி வயசுக்கு மூத்தாளு நமக்கெல்லாம் உறவுகள் இருந்தாலும் இப்படியா பேசுறது? கேவலமா. நீங்களாம் ஒரு பெண்களை தலையா ஏத்துக்கிட்டவங்க, நன்றி கட்டவங்க. அம்மா அம்மான்னு சொல்லி என்னைக்கா நிமிர்ந்திருப்பீங்களா? ஒரு பெண் தலைமையை கொண்ட கட்சிக்காரங்க, நன்றி கட்டவங்க. அந்த அம்மா போய் 24 மணி நேரத்துல சின்னம்மாவை அம்மான்ட்டாங்க. இப்ப சின்னம்மாவை சும்மான்றாங்க. அதே குடிகாரி சிவி சண்முகம் கூவத்தூர்ல இருந்து தண்ணியை போட்டு வந்து போயஸ் கார்டுக்கு முன்னாடி அம்மா 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 எனக்கு சின்னம்மா தான் அம்மா, அம்மா என்னை பெத்த தாய் கூட அம்மா இல்ல, எனக்கு சின்னம்மா சசிகலா தான் அம்மான்றான். இவங்க எல்லாம் எப்படி பெண்களை பெண்கள் நம்மளாம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் பெண்களுக்காக 1927 சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று கேட்டு பெரியாருடைய தலைமைச் செயலராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் 1989 பெரியார் 27 தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தார். அதற்கு பின்னாடி தாண்டா இந்தியாவுக்கு கூட சட்டம் அமலாச்சு பெண்களுக்கு சொத்துரிமை. இன்னைக்கு பெண்களுக்கு விடியல் பயணம், பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை, பெண்களுக்கு காலையில சிற்றுண்டி சிறு பிள்ளைகளுக்கு, பெண்களை மையமாக வைத்து திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், நீதி கட்சி. பெண்களுக்கு கல்வி வேண்டும், பெண் கல்வி, பெண்களுக்கு தனி மருத்துவக் கல்லூரி, பெண்களுக்கு தனி ஆர்ட்ஸ் காலேஜ். இப்படி திராவிட மாடல் அரசும் திராவிட இயக்கமும் பெரியாரும் நீதி கட்சியும் அண்ணாவும் கலைஞரும் அம்மா அவர்கள் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். இன்சியல்லே தாயுடைய பேரை கொண்டு வர்றாங்க. இவங்கெல்லாம் தாய்மையை பற்றி பேசுறதுக்கு ஒரு புரட்சி தலைவியை, ஒரு பெண் தலைமை ஏற்றுக்கொண்டவர்கள், நன்றி கட்டவங்க. அம்மா இருந்து 24 மணி நேரத்தில் இவங்க சின்னம்மான்னு சொன்னாங்க. அந்த சின்னம்மாவுக்கு நன்றி இல்லாதவங்க, இவங்களை உருவாக்கினவங்க நன்றி இல்லாதவங்க. எப்படி தாய்க்கு நன்றியா இருக்க போறாங்க, கட்ட மனைவிக்கு நன்றியா இருக்க போறாங்க? பெண்களை போக பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு மானங்கெட்டவர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடம் போட்ட போறாங்க. அதிமுகவே இருக்கிற இடம் தெரியாம காணாம போறாங்க. மாதர் சங்கம் கடுமையான முறையில் போராடணும். தென் மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் பாலியல் பலாத்காரம் நடக்குது. காவல்துறையுடைய அராஜகம், காவல்துறையுடைய அஜாக்கிரதை இருக்கு. நாங்களே கண்டிக்கிறோம், இல்லைன்னா சொல்லல. உளவுத்துறை ஃபெயிலியர், இன்னும் முடிக்கணும் முதலமைச்சர் தான் எங்களுடைய குற்றச்சாட்டுலாம். ஆனா அதுக்காக முதலமைச்சர் கொண்டு இருக்கிற திட்டங்களை அவமானப்படுத்தும் நோக்கத்தோட ஒரு நடிகையை அவமானப்படுத்தலாமா? அப்ப நீ என்ன நினைக்கிற? நான் அந்த நோக்கத்துல பேசுறேன்னு சண்முகம் சொன்னா, அப்ப என்ன நோக்கத்துல நயன்தாரா எனக்கு வேணும்னு சொல்ற? உனக்கு பீனா வேணும்னு சொன்னியா? நயன்தாரா உனக்கு டிரைவரா வேணும்னு சொன்னியா? நயன்தாரா உனக்கு வேணும்னு சொல்றது என்ன நோக்கம்? சண்முகம், பெண்கள் விழிப்புணர்வு இருக்கணும். இப்படிப்பட்ட அயோக்கியர்களை, இப்படிப்பட்ட காம வெறி பிடித்தவர்களை, பெண்களை சாதாரணமா பேசுறாரு திண்டுக்கல் சீனிவாசன். பெண்கள்லாம் சேலை கொடுத்தா பாவடை கேட்கிறாங்கன்ற எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை பாருங்க. முதவங்க சிந்தனையே உயர்ந்த சிந்தனையா? தரங்கட்ட சிந்தனைகள், தரங்கட்டவங்க. இந்த தரங்கட்டவங்க எல்லாம் இன்னும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். 2026 தேர்தலில் இப்படிப்பட்ட தரங்கட்டவர்களை மேடை பேச்சு ஏற்கனவே நிறைய அசிங்கமா பேசி பெண்களுடைய விடியல் பயணத்தை ரொம்ப கேவலமா பேசினார் இந்த சண்முகம். அப்ப என்ன, இதெல்லாம் புத்தி இருக்கா புத்தி இல்லையா? சோறு உப்பு போட்டு தான் சாப்பிட்றானா? ஆறறிவு இருக்கா இல்லையா? எதையும் பேசிட்டு போறவங்க தானா? மேடைக்கு வரும்போது தண்ணி அடிக்காம வாங்குறான் குடிகாரப்படுகலாம். அதனால பெண்கள் அமைப்பதை கடுமையாக கண்டிக்கணும். அன்பான வேண்டும். ஓகே சார், நன்றி. நன்றி.